ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு செம்ம ஹெல்த்தியான ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு விட, இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ சாப்பிட செம்ம ஹெல்த்தியான ரெசிபிங்க. வெயிட் லாஸில் இருக்கிறவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். அயன், ப்ரோட்டீன், விட்டமின், மினரல் என்ன வேணும் அவ்வளோ இருக்குது. இந்த ஒரு பேட்டரில் இந்த 2 டைப்பு தோசையாகவும் நீங்கள் சிம்பிளாக ஊற்றி சாப்பிட்லாம். இந்த மாதிரி டோக்லா மாதிரி பண்ணி எடுத்தும் சாப்பிட்லாம். வாங்க சொல்கிறேன். இன்றைக்கி நான் இந்த டீ கிளாஸில் அளவுகள் எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ ஒரே அளவாக அதிலேயே எடுத்துக்கோங்க. 1 பங்கு பச்சை பாசிப்பருப்புக்கு 1 பங்கு பச்சரிசி, அரை பங்கு உளுந்து. இதை நல்லா கழுவிட்டு 3-4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு நல்லா ஊறுற வரைக்கும் ஊறட்டும். அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாகவே அரைச்சிக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம். இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு உப்பு சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா கலந்துக்கலாம். மாவு கலக்கிற மாதிரியே கலந்து புளிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரும். நான் நேச்சுரலாகவே நைட்டு அரைச்சி வச்சு காலையில் மாவு புளிக்க வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதா இருந்தால் உளுந்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அரிசியும் பருப்பை மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு சோடாவோ ஈனோ சால்ட்டோ போட்டு ஊற்றுனீங்கன்னா உடனே பண்ணிக்கலாம். நல்லா உப்பியும் வரும். நான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அரைச்சி தாங்க எப்பயும் செய்வேன். ரொம்ப சூப்பர் சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் வரும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதே பேட்டரில் தோசையும் சூப்பராக வரும். இப்போ மாவு காலையில் ரெடி ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் சீரகம், ஒரு அரை இன்ச்சு ஜிஞ்சர் திருவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் அயன், ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் எல்லாம் ஏற்றிக்கலாம். இந்த பொருள் இருந்தால் மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்பு முருங்கைக்கீரை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். லேசாக தண்ணி சேர்த்து மிக்சரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுங்க. கேப்பில் உங்களுக்கு என்ன காய்கறிகள்லாம் பிடிக்குமோ, டாப்பிங் வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணால் கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷம் கழித்து நான் இன்றைக்கி இந்த இடியாப்ப தட்டு இருக்கும் இல்லையா, கொழுக்கட்டை இடியாப்பத்துக்கெலாம் ஒரு தட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் தான் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் டிஃபன் தட்டில், டிஃபன் பாக்ஸில் எதில் வேணால் நீங்கள் ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டில் ஆனால் எண்ணெய் தடவிடுங்க மறந்துடாமல். இது மேலே இன்றைக்கி நான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். கேரட் கொஞ்சம் துருவி சேர்த்துருக்கேன். பன்னீர் நிறைய துருவி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். கேப்சிகம், பீட்ரூட், பொட்டேட்டோ எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்கள என்ன சாப்பிட வைக்கணுமோ அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் சான்ஸ் கிடைக்கப்பெல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுக்க வேண்டியதாங்க. வேறு என்ன நம்ம எதிர்பார்க்க போகிறோம் இல்லையா? இது ஒரு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷத்தில் வெந்துடும். நல்லா சூப்பர் சாஃப்டாக நல்லா வெந்து வந்துடும். உடனே எடுத்து கட் பண்ண வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும், ரெஸ்ட் விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து சும்மா இப்படி ஸ்லைஸ் போட்டு கட் பண்ணி எடுத்திங்கனாலே நல்லா ஒட்டாமல் பீசஸாக வந்துடும். இதே மாதிரி கட் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக ஒட்டாமல் வந்துடும். இப்போ இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே தாளிப்பு தான். தாளிப்பை மிஸ் பண்ணாமல் நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு நிறைய சேர்த்துக்கோங்க. 2 கை அளவுக்கு எள்ளு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கருவேப்பிலை, வரமிளகா, மிச்சம் இருக்க நான் அந்த டாப்பிங்கெல்லாம் இதில் சேர்த்துக்கிட்டேன். கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்டீம்டு டோக்லாவை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா எல்லா சைடும் கிறிஸ்பாக ஆகிற மாதிரி பரட்டி விடுங்க. சூப்பர் கிறிஸ்பாக ஆகிடும் அவுட்டர் லேயர். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா சாதாரணமாக கெச்சப் வச்சு சாப்பிட்லாம். ப்ளெயினாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கெச்சப்னால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் சட்னியோட தான் எடுத்துக்குவோம். கார சட்னி, தேங்காய் சட்னி எதோட வேணால் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நல்லா இந்த மாதிரி பஞ்சுன்னு இருக்குங்க. இதே பேட்டரில் நெக்ஸ்ட் டைமாக நான் தோசையாக போட்டுக்குவேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நானும் ஹஸ்பண்டும் தோசையாக தான் எடுத்துக்கிட்டோம். மேலே வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, இதுலேயும் கேரட், பன்னீர் என்ன பிடிக்குமோ போட்டுக்கலாங்க. தோசை நல்ல மொறுன்னு சூப்பர் டேஸ்ட்டாக வரும். இந்த ரெசிப்பியை வாரத்தில் ஒரு நாள் ட்ரை பண்ணி கொடுங்க. பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். தேங்க்யூ.